நற்கருணை நாதர்க்கே நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. தாயை போல கேட்கிற மன்னவா வந்தவா, தந்தையை போல இறங்கிட கரங்கள் இழித்தவா. தாயை போல கேட்கிற மன்னவாய் வந்தவா, தந்தையை போல இறங்கிட வரங்கள் விழித்தவா. தாயை போல் தேற்றிட மன்னாவாய் வந்தவா, தாயை போல் தேற்றிட மன்னாவாய் வந்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா, தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, பாவங்கள் சுமந்து தீர்த்தவா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, பாவங்கள் போக்க வந்தவா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா, பாவங்களை சுமந்து தீர்த்தவா, பாவங்களை சுமந்து தீர்த்தவா. ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா, உயிராக உணவாக எம்மில் கலந்தவா. உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா, உறவினை வளர்த்திட மன்னகம் வந்தவா,
உயிராக உணவாக உணவாக எம்மில் கலந்தவா உயிராக உணவாக எம்மில் கலந்தவா ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே ஆயனை போல் மந்தையாக காக்க வந்தவா காயங்களை போக்கிட உறுதி சிந்தவா ஆயனை போல் மந்தைகளை காக்க வந்தவா காயங்களை போக்கிட உறுதி சிந்தவா ஆயனை போல் மந்தைகளை காக்க வந்தவா ஆயனை போல் மந்தைகளை காக்க வந்தவா காயங்களை ஊக்கிட குருதியீந்தவா காயங்களை போக்கிட குருதியீந்தவா ஆராதனை ஆயிரம் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே 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 விண்ணில் வாழும் எம் தந்தாய். தந்தாய். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் உம்மை ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றோம். எம்மை மீட்ட எம்மை மீட்ட இயேசுவே இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவனின் ஆவியே இறைவனின் ஆவியே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள்ளும் எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றோம்.
மூவொரு இறைவா, மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். எம்மை ஏற்றுக்கொள். எம்மை ஏற்றுக்கொள்வீரே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலை நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலை நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினையினின்றும் எல்லா நோய்களினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. நம் மத்தியில் எழுந்தருளுகிற ஆண்டவர் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறவர். நம்முடைய பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் நமக்கு மீட்பை கொண்டு வந்த கடவுள் மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே மண்ணிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இந்த இரவில் நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். மாலை நேர நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள் இந்த இரவில் நோயோடு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதற்கென்றே அவர் மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். அன்று ராயப்பரின் மாவியார் காய்ச்சலாக இருந்தபோது அவள் கரத்தை தொட்ட மாத்திரத்திலே காய்ச்சல் மறைந்தது. பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவர் ஆடையை தொட்ட பொழுது அவளுடைய பாடுகள் மறைந்து போயின. 38 வருடமாக முடங்கி கிடந்தவனை படுக்கை என்று எடுத்து நட என்ற போது நடந்தான். 4 பேர் கட்டிலே தூக்கி வந்தவனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்ற போது நடந்தான். அருமையான அந்த உன்னதமான கடவுள், அற்புதங்களின் கடவுள். இவர் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். 4 நாட்கள் நாற்றமடித்த லாசரே, லாசரே வெளியே வா என்ற போது அவன் உயிர் பெற்று வந்தான். யாயிர் மகளை தலித்தாகும் என்று கரங்களை பிடித்து தூக்கிவிட்ட அதே இறைவன் இந்த இரவிலே நோயோடு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறீர்களோ அவர்களெல்லாம் இன்று விடுதலை காண்பீர்கள். யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுகிறீர்களோ அவர்களெல்லாம் அவர் கொடுக்கிற அவருடைய விடுதலையை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நம்மை தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரை நாம் 2 கரங்களை உயர்த்தி, எல்லோரும் 2 கரங்களை உயர்த்துங்க மக்களை. 2 கரங்களை உயர்த்துங்க. அழகான கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் எல்லோரும் எக்கால தொனியோடு அவரை கூப்பிடுவோம்.
இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே 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 தாவீதின் குமாரனே, அன்று பரிதும குருடன் தாவீதின் மகனே, என் மீது மனமிறங்கும் என்ற போது குருடனுக்கு பார்வை கொடுத்த கடவுள் நீர் ஆண்டவரே. சித்ராக் மெசாக் அபினேசாக்கை தீச்சூளையிலிருந்து மீட்ட கடவுள் ஆண்டவரே, இந்த இரவிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்களுடைய நோயிலிருந்து நீர் மீட்பை கொடுக்க வந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இரட்சகரே, இயேசுவே 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 தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதர் அற்புதர், அற்புதங்களிலும் அற்புதம் செய்கிற கடவுள் ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற கடவுள். இந்த இரவிலும் உம்மை தேடி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போவதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எக்கால தனியோடு ஆண்டவரை போட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம் ஆண்டவரை, கரங்களை தட்டி வரவேற்போம். அப்படியே இடத்துல எல்லாரும் இடத்துல எழுந்து ஒரு ஆராதனை பாடலை பாடி ஆண்டவர் எல்லாரும் எழுதுங்க. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, பவர் இறங்கட்டும், பவர் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மத்தியிலே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உலகத்திலிருந்து மேலறையில் இறங்கியது போல நாளிலே இறங்கியது போல எங்கள் மத்தியில் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, வல்லமை எங்கள் மத்தியில் காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு வல்லமை தெய்வீக வல்லமை பிள்ளைகள் ஒவ்வொருவருமே திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். வல்லமை அந்த மேலறை இறங்கிய சூழல ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒவ்வொரு பிள்ளைகளுமே வல்லமை தெய்வீக வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். கேளுங்க. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதித்துக் கொண்டே ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்திலே நாம் பரிசுத்தமான கடவுள் பாவியாகி என்னை தேடி வந்திருக்கிறார் என்றால் என்னை அவர் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை காட்டுவதற்காக கரங்களை விரித்து கல்வாரி மலையில் சிலுவையில் தன்னுடைய உதிரம் சிந்திய பொழுது, என் மகனே, என் மகளே, நான் உன்னை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்று சொன்னார் என்றால் நம்முடைய நோய் நொடிகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய கூக்குரல்கள் யாவும் ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரிய வருகிறது. இதோ இந்த மாலை பொழுதிலே நோயுற்ற அனைவரையும் இயேசுவினுடைய அன்பின் பாதம் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. இதோ உம்முடைய அன்பருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலேயும் பிள்ளைகள் கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள், குணம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். ஆண்டவரே, பாவம் செய்து நாங்கள் ஒருவேளை உமக்கு எதிராக பாவம் செய்து அந்த பாவத்து நிமித்தமாக நோய் நொடிகளிலே உழன்று கொண்டிருந்தால் முடக்குவாதமுற்ற மனிதனை பார்த்து சொன்னீரே, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே ஆண்டவரின் வாக்கு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னீரே. இதோ எங்களுக்கு மன்னிப்பு தாங்க இயேசுவே. பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய் நொடிகளிலிருந்து எங்களை சுகப்படுத்து, எழுந்தோன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அந்த முடக்குவாதமற்ற மனிதனுக்கு சொல்ல அவன் எழுந்து நடந்து சென்றானே.
38 ஆண்டுகளாக குளத்தங்கரையிலே படுத்து கடந்த அந்த மகனை குணம் பெற விரும்புகிறீரா என்று சொல்லி அவனுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அனுப்பிய வள்ளல் தன்மை கொண்ட தெய்வம் நீரல்லவோ, எங்களை வாழ வைக்கின்ற நேசர் நீரல்லவோ, எங்களுடைய எஜமான நீரல்லவோ, எங்களின் துணையாளர் நீரல்லவோ. துன்ப கதறலோடு துயர கண்ணீரோடு வேதனை நிறைந்த வாழ்க்கையோடு இதோ இந்த நாளிலே உம்முடைய புனித பிரசன்னத்திலே வந்து நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கண்ணோக்கி பாரும் இயேசுவே. உம்முடைய கருணை நிறைந்த கண்கள், உம்முடைய இரக்கத்தின் இதயம் எங்களை உற்று நோக்குகிறதே. திரு இருதய ஆண்டவருடைய திருப்படத்தை பார்க்கின்ற பொழுது கனிவும் இரக்கமும் பரிவும் பாசமும் நேசமும் அன்பும் பொங்கி வழிகின்ற உம்முடைய உன்னதமான இதயத்தை நாங்கள் கண்ணோக்கி நற்கருணை இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மால் அன்றி என்னை குணப்படுத்த எவராலும் முடியாது. பச்சிலையோ கழும்புகளோ மருந்தோ மாத்திரையோ என்னை குணப்படுத்தாவிட்டாலும் உம்முடைய பிரசன்னத்தில் நான் வந்தால் சுகம் பெறுவேன், நான் குணம் பெறுவேன். நான் நினைவா ஆண்டவருடைய ஆற்றலோடு இந்த நாளில் ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நான் நிச்சயமாக பூரண சுகம் பெற்றவனாக மாறப்போகிறேன் என்ற நம்பிக்கை உணர்வோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கும் அன்பு இயேசுவே. வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கடந்து வர வேண்டும், வாழ்க்கையில் கடவுளோடு நான் கரம் பிடித்து நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என்னுடைய நோயின் பலவீனம், என்னுடைய நோயினுடைய தாக்கத்தால் இயேசுவே பல நாட்களில் நான் உம்மை விட்டு பிரிந்தவனாக இருக்கிறேன். திருப்பலிகளில் கலந்து கொள்ள முடியாத வாழ்வின் துன்பச் சூழல் ஆண்டவரே, நான் உம்மையே நாடி வருவதற்கு எனக்கு துணையாக நீர் எனக்கு வந்திருள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ ஆண்டவரே, பல்வேறு நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கேன்சர் வியாதியால் துன்புறுகின்ற பிள்ளைகளை உம்முடைய அன்பின் பாதம் தருகிறோம் இயேசுவே. உடலில் இருக்கின்ற உறுப்புகள் பலவற்றிலே இந்த நோய் வந்து கொண்டிருக்கிறது. இதோ உணவு அருந்துகின்ற வாயிலே கேன்சர் வந்துவிட்டால் அந்த மனிதனை எவ்வாறு உணவை சுவைப்பான், எவ்வாறு உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்வான்? ஆண்டவரே, அவர்கள் வலிமை இழந்து திடம் இழந்து சக்தி இழந்து இதோ நோய்க்கு தாக்கத்திலே தங்களையே அவர்கள் ஒப்படைத்து சாவு ஒன்றுதான் வழி என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, நீரோ சொல்கிறேன், என் மகனே என் மகளே, சாவு உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை நெருங்காது, நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன். எஸ்ஐயா இறைவாக்கு நூல் 49 அதிகாரம் 15, 16 இறைவார்த்தையிலே எங்களுக்கு வாக்கு தத்தம் சொன்ன கடவுள் நீர் அல்லவோ. பால் குடிக்கும் தன்மகவை தாய் மறப்பாளோ? அப்படியே ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன், உன்னை என் உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கின்ற வாக்கு நிறைவேறும். அவரே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நானே உன் கடவுள், நானே உன்னை மீட்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உனக்கு திடன் அளிப்பேன், நான் உன்னை வலிமைப்படுத்துவேன் என்று சொல்கின்ற ஆண்டவர் இன்று நோய் நொடிகளின் பிடியில் இருக்கின்ற பிள்ளைகளை சுகப்படுத்தி குணப்படுத்தி பலப்படுத்தி ஆற்றல் தந்து வலிமையோடு அவருடைய கரத்தினுடைய ஆசீரை இன்று பெறச் செய்ய ஆண்டவர் காத்திருக்கின்றார். அன்பு இயேசுவே, சிறுநீரக பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர ஜஸ்டிஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகன் உம்மிடத்திலே இடைவிடாது வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலையை நீர் கண்ணோக்கி பாருமப்பா. இந்த அன்பு சகோதரன் இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்று உமது சாட்சியாக உம்முடைய சாட்சியாக இதோ இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திற்கு ஆண்டவரை இன்னும் அதிகமான நோயாளிகள், இன்னும் அதிகமான வாஞ்சை நிறைந்த மக்கள் வந்து இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க, இயேசுவுடைய வார்த்தையை தியானிக்க, சுகம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள இவர் ஒரு சாட்சியாக மாறச் செய்வீராக. தொடுமப்பா இயேசுப்பா, இந்த மகனை நீர் தொடுமப்பா. உம்முடைய அன்பு கரம் இவரை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய அன்பு கரத்தில் இவர் ஆசி பெற்ற மகனாக மாறச் செய்வீராக. ஆண்டவரே, மாதங்கள் பலவாக இந்த குடும்பம் உம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு செயலை கண்ணோக்கி இவர்கள் மீது இரக்கம் காண்பிப்பீராக. அன்பு இயேசுவே, உம்முடைய இரக்கத்திலும் உம்முடைய கருணையிலும் நம்பிக்கை கொண்டு பாவங்கள் செய்திருந்தால் பாவங்களை மன்னித்து ஆண்டவரது மகனை தொடுவீராக. உம்முடைய திருவுளம், மகனே நான் விரும்புகிறேன், நீ நலம் பெறுவாயாக என்று சொல்கின்ற உம்முடைய வாக்கு வானின்று இறங்கி வருவதாக. ஆண்டவரே, மலாக்கி புத்தகம் 3 அதிகாரம் 10 இறைவார்த்தை சொன்னீரே, வானத்தின் பலகணிகளை திறந்து மழை என ஆசீரை உங்கள் மீது ஊற்றுவேன் என்று
சொன்னீரே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. வறண்ட நிலங்களாக தாகத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை இதோ இந்த நாளில் இங்கு ஒன்று கூட்டி இருக்கிறீரே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே இதய பிரச்சனைகளோடு இருக்கின்றவர்கள், இதயத்தில் வலிகள், வேதனைகள், நெஞ்சு வலியோடு, மாரடைப்பு நோயோடு, துன்பத்தின் மத்தியில் வாழுகின்ற பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, சுமக்க முடியாத சுமைகளை இவர்கள் இதயத்தில் தாங்கிக் கொள்வதால் உண்டாகின்ற அந்த இதய பிரச்சனைகளை இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அட்டாக் நிமித்தமாக துன்புறுகின்ற பிள்ளைகள், ஆஞ்சியோ பிளாக் நிமித்தமாக துன்புறுகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளுடைய இதயத்திலிருந்து கனமான காரியங்களை அகற்றுவீராக, வலி நிறைந்த காரியங்களை அகற்றுவீராக. வேதனை, சோதனை, துக்கம், துயரம் ஆகியவற்றுடைய அந்த நுகத்தை ஆண்டவர் அகற்றுவீராக. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொன்னீரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என சொன்னீரே. ஏசப்பா, இளைப்பாறுதலுக்காக கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. யாருமே இல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லப்பா. இந்த உலகத்தில் மருத்துவர் கூட கைவிட்ட நிலையிலே நாங்கள் உம்மை அன்றி வேறு யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அல்லவா இருக்கிறது. அன்பு இயேசுவே, அன்பு நேசரே, அன்பு எஜமானரே, அன்பின் தகப்பனே, இதோ உம்மை கூவி அழைக்கின்ற என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. என்னுடைய விண்ணப்பத்தின் குரல் உம் செவிகளை எட்டுவதாக. வான தூதர்கள் என்னுடைய ஜெபங்களை சுமந்து வந்து உடைய திருப்பிடத்திலே அவர்கள் ஒப்புக் கொடுப்பார்களாக. என்னுடைய காவல் தூதரை கொண்டு என்னை காக்கின்ற தெய்வமே, எனக்கு முன்னும் பின்னும் அருணும் கோட்டையுமாய் காவல் தூதர்களை வைத்து என்னை காக்கின்ற தெய்வமே, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த நோய்களிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பீராக. இதோ ஆண்டவரே, பக்கவாத நோய்கள் நிமித்தமாக துன்புறுகின்றவர்கள், கைகால் வீழ்ச்சியுற்ற நிலையிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், காது கேளாத பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்கள், நாவு பேச முடியாத கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கண் பார்வையின்றி தவிக்கக்கூடிய அநேக மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், இறப்பை, பித்தப்பை என்று உள்ளுறுப்புகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நோய்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதோ கருவறை பலவீனமாக இருக்கின்ற பிள்ளைகள், ஒரு குழந்தை செல்வத்தை பெற முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்களில் ஆண்டவருடைய பலன் வெளிப்படுகிறது, உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறது. இதோ பவுலடியார் சொன்னாரே, என்னுடைய குறைபாடுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவு வெளிப்படுகிறது, என்னுடைய சக்தியற்ற நிலையில் ஆண்டவரின் ஆற்றல் வெளிப்படுகிறது. தகப்பனே, இதோ ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று கரமேந்தி மடிப்பிச்சை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கனிவோடு ஆசி வழங்குவீராக. அன்பு தகப்பனே, இந்த நாளிலே முதிர் வயது நிமித்தமாக இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஆண்டவரின் இரக்கமும் ஆற்றலும் எனக்கு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. குழந்தைகள், பல குழந்தைகள் இன்று வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியாய் இருக்கிறது ஆண்டவரே. இக்குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகள் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள ஞானத்தோடு, புத்தியோடு, விமரிசையோடு, திடத்தோடு, தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இவர்கள் உருவாக வானத்தின் கிருபை, வானத்தின் ஆசீர் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உமது அன்பு கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவே, இன்னும் சொல்ல முடியாத பல்வேறு நோய்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளர்களையும் உம்முடைய அன்பின் பாதத்திலே தருகிறோம். பாவங்கள் எல்லாம் போக்கிடுமையா, பயத்தை மனதிலே நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே, சுகம் தருபவரே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே என்று உம்மிடத்தில் நாங்கள் இறஞ்சுகிறோம் ராஜா. உம்மால் அன்றி எங்களுக்கு யார் உதவி செய்வார்? உம்மால் அன்றி எங்களை யார் குணப்படுத்துவார்? உம்மை அன்றி எங்களுக்கு வேறு யாருமே இல்லை. நானும் என் வீடும் என் வீட்டார் யாவரும் உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்மிடத்திலே சரணாகதியாகிறோம். இதோ எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய நோய் நொடிகளையும் உம்முடைய அன்பின் பாதத்தில் தருகிறோம். பாவங்கள் போக்கும் அப்பா, பரிசுத்தமாக்கும் அப்பா, நோய்களை நீக்கி குணப்படுத்தும் அப்பா, நானும் சாட்சியாக மாறுவேன் அப்பா என்று சொல்லி ஜெபிக்கின்ற பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பாவங்கள் எல்லாம் போக்கிடும் ஐயா, பயத்தை மனதிலே நீக்கிடும் ஐயா. பாவங்கள் எல்லாம் போக்கிடும் ஐயா, பயத்தை மனதிலே நீக்கிடும் ஐயா.
இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மனக்குறையெல்லாம் போக்கிடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. மனக்குறையெல்லாம் போக்கிடுமையா, உடல் குறையெல்லாம் நீக்கிடுமையா. இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, இயேசு கிறிஸ்துவே குணமளிப்பவரே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே, உமது கரங்களால் என்னை குணப்படுத்திடுமே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே அமைதி இல்லையே. என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே, என் மனதிலே அமைதி இல்லையே. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. மழையை போல வருவாயே ஏசையா, வறண்டு போன பூமி நானையா. இப்பொழுது உங்கள் தலை மீது கரம் வைத்து ஜெபிக்கப்படும். அனைவரும் வரிசையாக வந்து ஆண்டவருடைய இரக்கத்தின் கரங்கள் உங்களை தொடுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள். ஆண்டவரிடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு இருக்கின்ற இந்த துன்பம், இந்த நோய் என்னை விட்டு உம்மால் மட்டுமே அகற்ற முடியும். நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் நம்பும் தெய்வம் நீரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாரும் வந்துடுமா, பக்கத்தில் வந்துடுங்க. தந்தை உங்கள் தாங்க கரங்களை வைப்போம். குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும், உன் நோய்களில் இருந்தும், உன் கவலையில் இருந்தும், உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு, நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. இருண்ட மனதை கேட்டு அவரும் உதவி செய்வார். வறண்ட நிலத்தை கண்டு அவர் தண்ணீர் ஊற்றுவார். இருண்ட மனதை தேற்றி அவர் உதவி செய்வார். இதை நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. வறண்ட நில
தைலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார். இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார். இருண்ட மனதை தேற்ற அவரும் ஒளியை வீசுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. இதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு. நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உதவி செய்திடுவார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்துடுவார். அவரை குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். எதை நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் பக்கம் வந்திடுவார். அபய குரலை கேட்கும் போதும் உதவி தந்திடுவார். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது பக்கம் வந்திடுவார். அபய குரலை கேட்கும் போது உதவி செய்திடுவார். எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. எதையும் நினைத்து கலங்காதே, நோயை நினைத்து உருகாதே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. உன்னை தெரிந்த இறைவன் உன்னை நிச்சயம் காப்பாரே. குணமளிப்பார் இயேசு, உனக்கு குணமளிப்பார் இயேசு. நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. உன் பாவங்களில் இருந்தும் உன் நோய்களில் இருந்தும் உன் கவலையில் இருந்தும் உன் கண்ணீரில் இருந்தும் குணமளிப்பார் இயேசு. உனக்கு குணமளிப்பார் இயேசு. நிச்சயம் குணமளிப்பார் இயேசு. ஒரு பிள்ளையை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரங்கள் வழியாக மேலுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இவரும் முழந்தாள் படியிடுவோம். மாண்பியர் கீதம் பாடி உன்னதரும் பரிசுத்தருமான நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். தாழ்ந்து பணிந்து ஆண்டவரை ஆராதித்தால் அவர் நம்மை உயர்த்துவார். துன்பங்களின் மத்தியில் வந்த நம்மை ஆண்டவர் விடுதலை செய்து நோய் நொடிகளிலிருந்தும் துன்பக் கடலிலிருந்தும் நம்மை நீந்தி கடக்க ஆண்டவரே நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டுயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும்
தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கி உட்கொண்டு ஆராதிக்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.